இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம சிவன் டுபேயோட இன்னிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ குறிப்பாக வந்து 4th T20லேயும் 5th T20லேயும் 2 மேட்ச்லேயும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். 4th T20ல இவர் அடித்த இன்னிங்ஸ்னால தான் நம்ம வந்து இன்னிங்ஸ் நல்ல ஒரு ஸ்கோரே போட முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவேன். இவரும் மட்டும் ஹர்திக் பாண்டியாவும் அடிச்சிருப்பாரு. ஹர்திக் ஒரு 50 போட்டிருப்பார், இவரும் ஒரு 50 போட்டிருப்பாரு. ஸோ 2 பேரும் நல்லா தான் ஆடிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸாக போனது வந்து சிவன் டுபே தான் சொல்லுவேன். இதில் 5th T20லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுலேயும் வேறு மாதிரி பண்ணியிருந்தார் சிவன் டுபே. ஏன்னா போத் பேட் அண்ட் பால்லையும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லுவேன். ஒரு பக்கம் கலக்குனாருன்னா இன்னொரு பக்கம் நூர் அஹ்மத் வந்து SA20யில் வந்துட்டு மேட்சஸ் முடிச்சாச்சு கைஸ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் டீம் வந்து குவாலிஃபை ஆகலை பிளே ஆஃப்க்கு. ஸோ இருந்தாலும் இவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் டீமில் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ரீசன் அந்த அளவுக்கு தரமான ஸ்பில் போட்டிருந்தார். ஏன்னா எல்லா பேட்டரும் கதறிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன் இவர் ஆடுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து SA20 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைசியாக நடந்த மேட்ச்லேயும் கதற விட்டுருந்தார் JSK டீம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இவர் பவுலிங் ஸ்பெல் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி நம்ம வந்து பிரைம் ரஷீத் கான் பார்ப்போமோ அது மாதிரி இப்போ பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்து சேப்பார் பிச்சில் வர்றது பயங்கரமாக இருக்க போது. ஸோ ஆப்னன்ஸ் எல்லாமே கதற விட போகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி ரேர் கம்யூனிட்டி பவுலர் யாரும் பெருசாலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரஷீத் கான் ரைட் ஹேண்டில் போட்டாலே பயங்கரமாக இருக்கும். இவர் லெஃப்ட் ஹேண்டில் போட்டு செம்மையாக எடுக்கிறாரு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டரையும் ட்ரபிள் பண்ணுறாரு, ரைட் ஹேண்டரையும் ட்ரபிள் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன் நூர் அஹ்மத்துக்கிட்டேருந்து. ஸோ இவரோட இம்பார்ட்டன்ஸ் பயங்கரமாக இருக்க போகுது டீமில் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவரை மஸ்ட்டாக பிளேயிங் லெவலில் ஆட போகிறாங்க. ஸோ சென்னை பிச்சு ஸ்பின் பிச்சில் மஸ்ட்டாக இவர் ஆட வைப்பாங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் டுபே 5th T20யில் வந்து பேட்டிங்கில் ஒரு 13 பாலில் 30 ரன்னும், அதே பவுலிங்கில் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். 2 விக்கெட்டு யார் எடுத்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா பின்சால்ட் மற்றும் ஜேக்கப் பத்தில் எடுத்திருந்தாங்க. ஸோ யார் பார்த்தீங்கன்னா RCBயை வாங்கின பிளேயர்ஸ் தான் அவங்க 2 பேரும். பின்சால்ட் RCBயில் இருக்க அவர் விக்கெட்டையும் எடுத்தார். அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்தில் போல்டு எடுத்தார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 2 இம்பார்ட்டண்டான விக்கெட்ஸும் எடுத்திருந்தார். குறிப்பாக பின்சால்ட் விக்கெட், ஏன்னா அவர் தான் வந்து வேறு மாதிரி ஆடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மற்ற யாரும் பெருசாலாம் ஆடிட்டு இருக்கல. ஆனால் அந்த சமயத்தில் வந்தார், விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு தரமான இன்னிங்ஸை பண்ணார் சிவன் டுபே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மேட்ச்சில் அபிஷேக் சர்மா ஒரு 100 போட்டார். இருந்தாலும் அதுக்கு அடுத்த இதில் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் சிவன் டுபே தான். ஏன்னா பேட்டிங்கில் ஒரு 30, பவுலிங்கில் 2 விக்கெட். ஸோ 2 அருமையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பேட் அண்ட் பாலில் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அபிஷேக் சர்மா வெல் டிசர்வ்டு 100 செம்மையாக ஆடினார். அந்த சீரிஸ் இவருக்கு செம்மையாக இருந்துச்சு மற்ற பிளேயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் CSK பிளேயர்ஸ் அப்டேட்ஸ் வீடியோ